ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான லைவில் வந்துட்டு யார் அடுத்த வாரத்துக்கு கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள், அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நினச்சி பார்க்காத ஆட்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாரத்தை அவங்க முதல் தாண்டுவாங்களானது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரி, யார் 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 நாமினேட் பண்ணாங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் தான் வந்தார். சௌந்தர்யாவையும் அதுக்கப்புறம் அருணை நாமினேட் சொன்னார். நாமினேஷன்ஸ்லேயே வருது. அவர் என்ன சொன்னார்னா, சர்ஜென்ட்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே சவுண்ட் வந்து நல்லா போய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு தான் கொடுப்பாரு. அடுத்து விஷால் வந்துட்டு அருண் அண்டு சௌந்தர்யாவை சொன்னார். அவரும் வந்து அருணுக்கு வந்து அந்த இன்சார்ஜ்ன்ற விஷயங்களை நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சிவா வந்துட்டு யார் சொன்னா, அருண் அண்ட் ஜாக்லின்னு சொன்னார். ஜாக்லின் சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பாடு பரிமாறினாங்களாம். அடுத்தது முத்து வந்துட்டு ஜெஃப்ரி அண்ட் சாச்சனாவை சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறார். ஜெஃப்ரியையும் சாச்சனாவையும் அவங்க தான் வந்துட்டு லாஸ்ட்டாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்தாங்க. அதுதான் அவங்க ஹைலைட்டு. ஸோ சத்யா வந்து யாரை சொன்னார்னா, அருண் அண்ட் ஜாக்லினை சொன்னார். ஜாக்லினுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா, இந்த வாரம் வந்து டாக்ஸிக் பேர் நாமினேட் பண்ணது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக நான் கொடுக்கேன்னு சொல்லி அவங்களையும் கலங்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி அண்ட் சாச்சனாவை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராணா வந்துட்டு அருண் அண்ட் தீபக்கை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் ஜாக்லினை சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லிட்டு அருணையும் சேர்த்து பாராட்டினார். ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் ஜாக்லின். அப்புறம் தர்ஷிகா வந்து யாரை சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெஃப்ரி அண்ட் அருணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜெஃப்ரி அண்ட் அருண் வந்து தர்ஷிகா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து சாச்சனாவை சொல்லியிருந்தாங்க. சாச்சனா வந்துட்டு மற்றவங்களாம் வந்துட்டு மற்றவங்களோட போட்டி போடுவாங்க. சாச்சனா வாரம் வந்து சாச்சனாவோட போட்டி போடுறாங்கன்ற வார்த்தை சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஜெஃப்ரி சொன்னாங்க, அவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஃப்ரெண்டுனையும் தாண்டி அவன் எதோ சொல்லணுன்றானோ அதை கரெக்டாக சொல்கிறான், ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு கண்ணீர் மழுக சத்யாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து எனக்கு பெஸ்ட்டு சொன்னது எனக்கு இந்த வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு பெரிய பெஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவை சொல்லியிருந்தாங்க, சாச்சனாவை சொல்லியிருந்தாங்க. அடுத்து சௌந்தர்யா வந்தாங்க. அவங்க வந்துட்டு தீபக் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன்னா என்னை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருந்தார் இந்த வாரம் முழுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜெஃப்ரியே சொன்னாங்க, அது வந்து டாஸ்க் நல்லா விளையாடுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டு சாச்சனா ஜெஃப்ரி. அப்புறம் ஆனந்தி வந்துட்டு தீபக் அண்ட் சாச்சனாவை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு சாச்சனா அண்ட் தீபக் சொல்லியிருந்தார். அப்புறம் ரயான் வந்துட்டு ஜாக் ஜெஃப்ரி. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்துட்டு அவர் தான் பேசினார். ஐயோப்பா பேசினார். சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி இழுத்துட்டு போகிறாரு. பிரேக் விட்டு அடுத்தது போகிறாங்க, திரும்ப பிரேக் விட்றாங்க. ஏன்பா இல்லை, நான் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாமான்னு கேட்குறாரு. இதில் தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸை காமிப்பீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அருண் அண்ட் ஜெஃப்ரியை சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்துட்டு அதான் ஜெஃப்ரியை பற்றி புகழ்ந்து சொல்லியிருந்தார். அது சொல்லணும்னா அப்படியே தலை சுற்றி போயிடும். அடுத்து தீபக் வந்துட்டு அவர் வந்து ஜெஃப்ரி அண்ட் தீபக்கை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு 4 ஓட்டு வந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யாக்கு 2 ஓட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் சாச்சனாக்கு வந்து 7 ஓட்டு வந்துச்சு. ஸோ சாச்சனாக்கு என்னடா 7 ஓட்டு வருது அப்படின்னு ஏன் அப்படி கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, அருணுக்கு 7 ஓட்டு. அப்போ அருண் என்ன பண்ணுறாரு, அருண் ஆல்ரெடி வந்து சாச்சனாக்கு தான் ஓட் பண்ணார். நான் சாச்சனா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன்னு திடீர்னு இருந்துச்சு வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து சாச்சனாக்கே கொடுத்துட்றேன் ஏன் ஓட்டுன்றாரு. ஏங்க நீங்கள் தான் ஆல்ரெடி சாச்சனா கொடுத்துட்டீங்கன்னா நானும் அவங்களும் 7-7 இருக்கோம்ல, அதனால் என்னுடைய இதை வந்து நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்கே ஒரு பெரிய மனிதராக வந்து வர முயற்சி பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஜெஃப்க்கு வந்து 10 ஓட்டு கிடச்சிருந்தது. நம்ம சாச்சனா வந்துட்டு ஜெஃப்ரியும் ஓட்டை மாற்றி கடைசியில் அவங்களும் வந்துட்டு அதிகப்படியான ஓட்டு வாங்கி இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி தான் வந்திருந்தாங்க. இதை நான் நேற்று நைட்டே வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இல்லைங்க ஜெஃப்ரி அண்ட் சத்யா தான் சொல்லியிருந்தீங்க. பட் இல்லைங்க, நம்மளுக்கு அப்டேட் வந்துருச்சு, ஜெஃப்ரி அண்ட் இது சாச்சனா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரம் கேப்டனாக இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பசங்க வந்தாச்சு. சாச்சனாக்கு தான் இன்னும் என்னன்னு தெரியல. இந்த வாரம் நாமினேஷன், அதாவது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை பற்றினா லாஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் மேக்ஸிமம் இந்த வாரத்தை தாண்டுறது ரொம்ப கஷ்டம். மேபி தாண்டாங்கன்னா அங்கே வந்து கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறதுனால விட்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக சாச்சனாவும் ஜெஃப்ரி வந்திருக்காங்க. இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களுக்கு பதில் இவங்க தான் வரணும்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சூப்பராக லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூடான அப்டேட் சுவையாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.